பார்க்கலாம் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள். அடிமை வேலையே ரொம்ப நல்லதுப்பா, எங்களுக்கு யார் விடுதலை வேணும்னு கேட்டது? யாருமே கேட்கலையே அப்படின்லாம் மக்கள் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கு காண மாட்டீர்கள். இது மோசேயின் இடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இப்போ மோசையை சொல்கிறார், தைரியப்படுத்தி சொல்கிறப்பா, இவ்வளோ அற்புதங்களாக நடந்துச்சு. ஏன்னா மோசையினுடைய விசுவாசம், மோசையுடைய கரத்தை கொண்டு கர்த்தர் ஒரு அசைவை எகிப்தில் உண்டாக்கியிருக்கிறார். அதனால் நல்லாவே தெரியும் தேவன் யார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது நல்லாவே தெரியும். அதனால் அந்த விசுவாசத்தின் பலத்தோடு விசுவாசம் அறிக்கப்படுறார். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாமாங்கிறார். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு மிரளுதல் உண்டாகுது. என்ன? அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறதன். அப்படின்னா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு மோசை என்ன பண்ணுறாருங்க, ஆண்டுகிட்ட பார்க்குறாரு. ஆண்டு, நான் சொல்லிட்டேன், மக்கள் சும்மா என்னை விட மாட்டாங்க. சில நேரங்களில் விசுவாச அறிக்கை பண்ணுவோம், ஆமேன் அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அங்கிட்டு அந்த இடத்த விட்டு அங்கிட்டு கிளம்பி போனோன்னு, அந்த ப்ரேயர் மீட்டிங்கை விட்டு அங்கிட்டு போனோன்னே, அந்த இடத்துல நல்லா இருந்தது பிரதர் சிஸ்டர், ஆனால் வெளியே வந்தோன்னே தான் ஒரு மாதிரி கலக்கமாக இருக்குங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். மோசே அதே சூழ்நிலையில் தான் இருந்திருக்கார். இவர் வீராவசமாக பேசிட்டார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஏண்டாலாம் பயப்படுறீங்க என்ன நீங்கள். அதாவது நான் இப்படி நினைக்கிறேன், மோசையை பயப்படக்கூடிய விதத்தில், மோசையையும் அவர்களுடைய வழியில் இழுக்கக்கூடிய வகையில் வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அதனால் பயந்து போய் தான் அவர் சொல்லியிருக்கக்கூடும். அப்போது இங்கே மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. பைபிள் உள்ள வார்த்தை தான் வாசிங்க. உங்கள் பைபிளில் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கணும். என்ன சொல்கிறாருங்க? இது எப்படிங்க சாத்தியமாகும்? எத்தனையோ முறை வாசிச்சிருக்கேன். அந்த தேவ மனுஷன் பேசின இந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. எங்கே புறப்பட்டு போகிறது, வழியே இல்லையே. அடுத்த வார்த்தை, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே. என்ன சொல்கிறாரு? எல்லாரையும் ரெடியாக சொல்லு, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்லுப்பா, புறப்பட்டு போங்கன்னா என்ன, எல்லாம் பேக் பண்ணு, அவன் டென்ட்டெல்லாம் கழட்டிட்டு ரெடி பண்ணு. அதுதான் அர்த்தம், எல்லாத்தையும் ரெடி பண்ணு. அடுத்து நீ செய்ய வேண்டியது, கையை மாத்திரம் நீட்டு, உன் கையில் இருக்கிற கோலை மாத்திரம் நீட்டு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் கோல் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. புரியுதுங்களா? கோல் ராட், அதாவது மெய்ப்பனுடைய கோல் இந்த இடத்துல பார்க்குறோம். அவன் மெய்ப்பன் இல்லை, மோசை மெய்ப்பன். உன் கையில் இருக்கிற அந்த மெய்ப்பனுடைய கோலை நீட்டுப்பா, என்னுடைய வார்த்தையை நீட்டு, என் வார்த்தையை பேசு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் வார்த்தையை பேசு. முன்னாடி என்ன இருக்குலாம் பார்க்காத, பார்த்தாலும் சரி அதை கண்டு பயப்படாது. அப்போ தான் அது வேகமாக வேறு மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கோம். அதை பார்க்காத, வார்த்தையிலிருந்து பார். கொஞ்சம் கடினமாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கடினமாக தான் இருக்கும் சில நேரங்களில். ஆனால் அங்கே நின்று பேசி தேவனுடைய வார்த்தையிலிருந்து செயல்படுகிற மனுஷன்தான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக மாறிவிடுகிறான். பழகும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிறகு பாருங்களேன், அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறிடும். இன்னொரு தேவனுடைய ஊழியக்காரர் பேசும்போது டெட் பாடி அசால்ட்டாக எழுப்புவாராம். அவர் சொல்கிறாரு, குஷ்டரோகியை ஆண்டு எனக்கு பயங்கரமான இருதயத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னார். என்னென்னா, என் கண்ணுக்கு முன்னாடி குஷ்டரோகி அப்படியே சொஸ்தமானான், டெட் பாடி உடனே எழுந்துச்சு. ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இன்னொரு பெரிய ஒரு மிரக்கல், அது நான் சரியாக கவனிக்கல. இன்னொரு மிரக்கல். இது மூணுமே நான் சின்ன வயசுலேயே ஆண்டவர் என்னை கொண்டு செஞ்ச உடனே என் இருதயம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதனால் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறார். எதுக்குமே நான் பயப்படுறது கிடையாது. அவர் பேசுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்படியே இருதயம்னா ஆடக்கூடிய விதத்தில் கணீர்னு பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு விசுவாசம் அப்படி எழும்புகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலைகள் அது உண்மை அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் உண்மை. தேவனுடைய வார்த்தையை நாம், அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தேவனுடைய தன்மையை பார்க்கும் பொழுது தான் அங்கே பெரிய மிரக்கல் நடக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி இந்த நாளில்
எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் இன்னும் அடுத்த ஸ்டெப் முன்னேற முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்கள் ஆண்டவர் தான் சொல்கிறார், மூவ் ஃபார்வர்ட், முன்னேறு. என்ன சொல்கிறாருங்க? முன்னேறு. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரே இடமா இருக்க வேண்டாம், முன்னேறுங்க. நீங்கள் உயரக்கூடிய தேவன் வைத்திருக்கிற சகல நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய நேரம் இது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஹல்லேலூயா. மூவ் ஃபார்வர்ட், முன்னேறு. எழுந்து புறப்படு, எழுந்து புறப்படு. எப்படிங்க ஆண்டரே? அது உன் வேலையே கிடையாது. இங்கே தான் நம்ம காவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து புறப்படுங்க. உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப் என்னங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் தானா திறக்கப்பட்டது. கர்த்தர் காற்றை, பெரும் காற்றை அனுப்பினார். இதை வாசிக்கும் போது ஹல்லேலூயா 16ஆம் வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. வாசிங்க யாராவது ஒருத்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 21ஆம் வசனம், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தே. ஹல்லேலூயா. கர்த்தர் இரா முழுவதும் பலத்த காற்றினால் கீழ்காற்றை அனுப்பிச்சிட்டாராம். இரவு முழுவதும் ஒரு பெரிய ஒரு காற்று. இஸ்ரவேல் மக்கள் அந்த திறக்கப்பட்ட பாதையிலே அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் பேசுகிறேன். ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21. ரோமர் 8:20-21. மேலும் அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது நாங்கள் 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறவர், மறுரூபமாக்குகிறவர். நாங்கள் கண்ணாடியிலே முகத்தை பார்ப்பது போல நாங்கள் உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுடைய அந்த உண்மை நிலையை, ரியாலிட்டியை பார்க்கும்படி, உங்களுக்குள்ளான எங்களுடைய உண்மை வாழ்க்கையை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறக்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லுங்கள். இந்த இடத்துல நான் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தேனோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நான் அப்படி இருக்க போவதில்லை. கர்த்தர் விரும்புகிற விதமாய் நான் மாற்றப்பட்டவனாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மாயையிலிருந்து நிஜத்திற்கு என்கிற அந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து 3 வாரமாக அந்த வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். அதோடு கூட சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நிஜம் என்னெல்லாம் செய்தது என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து மறுபடியுமாய் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து அதற்குள்ளாக நாம் சிந்தை கொண்டு போகலாம். 1ஆம் வசனம், 1-4 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இந்த வார்த்தையில் நாம் 3ஆம் வசனத்தில் பார்த்தோம்,
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்து நாம் உண்டாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையாகிய தேவனுக்குள்ளாக இருந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை பற்றி மற்ற மனிதர்கள் காண்பிக்கிற அக்கறையை விட, கருசனையை விட, தேவனுடைய கருசனை, தேவனுடைய அக்கறை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய விசாரிப்பு என்பது அது வித்தியாசமான ஒன்று. தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நமக்கு பிதா என்று நாம் அடிக்கடி வேதத்தில் பார்க்கிறோம். அவர் நமக்கு தகப்பன். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பை பெற்றிருக்கிற நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவனுடைய அந்த நிஜ வாழ்க்கைக்குள் நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பது தான் அவருடைய ஊழியமாக இருக்கிறதாக நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியம் என்பது என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலிருந்து, அடிமைத்தனங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். இனிமேல் பிசாசானவனுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லவே இல்லை. உலக வழிபாடுகளுக்கு நாம் மரித்து விட்டோம். தேவனுடைய நீதிக்குள் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்திற்குள் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் நம்மை பற்றி புரிந்து கொண்டாலும் வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியம். லைஃப் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை என்பது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலை காரியமாக நாம் துவக்கும் பொழுது, காலையில் எழுந்ததிலிருந்து இரவு, இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலை என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வேலையை மையமாக வைத்து தான் நாம் பார்க்கிறோம். பணத்தை மையமாக வைத்து தான் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பணத்தின் மூலமாக மதிப்பிடப்படுகிறது, வேலையின் மூலம் மதிப்பிடப்படுகிறது, அவருடைய படிப்பின் மூலம், கல்வியின் மூலம் மதிப்பிடப்படுகிறது. ஏன்னா அவருடைய பொருளாதார நிலையின் அடிப்படையில் தான் இவர்கள் நல்லவர்கள், வசதியானவர்கள் என்கிற ஒரு பார்வை இன்றைக்கு உலகம் காண்பிக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு எதை காண்பிக்கிறார் என்றால், அவருக்குள்ளான ஜீவனின் வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறார். பணத்தை காண்பிக்கவில்லை, பொருளாதாரத்தை இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை தேவன் அறிந்துதான் மனிதனை தேவன் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே மனிதனுக்கு எது தேவை எல்லாவற்றையும் ஏற்கனவே அவர் உண்டாக்கி வைத்து விட்டார், சிருஷ்டித்து வைத்து விட்டார். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் தேவனுக்குள்ளான ஜீவனை பார்க்காமல், அல்லது கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவனை பார்க்காமல் இன்றைக்கு தன்னுடைய ஜீவியத்திற்கான வாழ்க்கையை தேட ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்காகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்துகிற காரியம் என்னவென்றால், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அடுத்த வார்த்தை, எல்லாம் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. மனுஷருக்கு ஒளியாய் ஜீவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய சிருஷ்டிப்புகள், மனிதனை பற்றிய சிருஷ்டிப்பிலே பார்க்கும் பொழுது தேவன் வெளிச்சத்திலே, அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை பார்க்கும்படியாக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பு என்பது, நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, அவருடைய அன்பிலிருந்து, அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து, அவருடைய ஜீவனிலிருந்து எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். வேதத்தில் தேவனுடைய அன்பை பற்றி முழுவதுமாக நாம் பார்க்க முடியும். அதில் முக்கியமாக யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவன் கெட்டு போகாமல், அவன் இருளுக்குள் போகாமல், அவன் பிசாசின் அடிமைத்தனத்திற்குள் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, இந்த பூமியின் வாழ்க்கையோடு அல்ல, நாம் நித்தியமாய் அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுக்குள்ளான கிரியையாக நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அது உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும்படி அது ஆயத்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, மீன்ஸ் உங்களுக்குள்ளாக இருந்து ஆசீர்வாதமாக வெளிப்படுகிறது. எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால் என்ன? தேவன் கொடுத்திருக்கிற சகல நன்மைகளும் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறது.
நீங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நாம் வெளிச்சத்திலே நாம் ஜீவனின் வாழ்க்கையை வாழும்படிக்கு தேவன் நமக்குள்ளாக மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், அந்த ஒளி லைட் என்று சொல்லும் பொழுது அதில் ஜீவன் இருக்கிறது. இந்த சன்லைட் இப்போ நாம் பார்ப்போம், இயற்கை என்று சொல்வதை விட தேவன் சிருஷ்டித்திருக்கிற இந்த சூரியனின் ஒளியிலே ஜீவன் இருக்கிறது. இங்கே இருக்கிற மரங்கள், தாவரங்கள், மற்ற உயிரிகள் எல்லாம் அந்த சூரிய ஒளியிலிருந்து வருகிற அந்த லைஃப்பை அது உள்வாங்குகிறது. அது உள்வாங்கி தான் அது தன் வாழ்க்கையை அது நடத்துகிறது. ஒவ்வொரு இலையிலுமே ஸ்டார்ச் அது எப்படி கிடைக்குதுங்க? சூரிய ஒளியிலிருந்து வருகிறது. அதனால தான் பசுமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒளி தேவை, லைட், சன்லைட் நமக்கு தேவை, நம்ம பாடிக்கு தேவை. நம்ம உடம்புல சன்லைட் படலனாக்க அவ்வளோதான், அங்கங்கே பூஞ்சான் காலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபங்கஸ் வந்துடும், தோல் வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். சிலருடைய ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்கும். அங்கங்கே அது லென்ஸ் வச்சு பார்த்தா தெரியும், அங்கங்கே காளான்கள் முளைத்த மாதிரி இருக்கும் ஸ்கின்னில். ஒரு நாள் நான் ஒரு டாக்டர் காமிச்சார், பார்த்தேன். அதனால் சொல்கிறேன், சன்லைட் நமக்கு தேவை. அப்போது ஒளியிலே ஜீவன் இருக்கிறது, இருளிலே ஜீவன் இல்லை. ஒளியானது சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று, இருளானது சிருஷ்டிக்கப்படாத ஒன்று. இருள், மரணம் இரண்டையுமே தேவன் சிருஷ்டிக்கவில்லை. ஒளியை கர்த்தர் சிருஷ்டித்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த லைட் வந்த பொழுதுதான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த, எங்கெல்லாம் டார்க்னஸ் கவர் பண்ணி இருந்ததோ, எங்கெல்லாம் இருள் மூடி இருந்ததோ, அங்கெல்லாம் ஜீவன் வெளியே வர ஆரம்பித்தது. நாம் ஒரு நாளில் இருளிலே இருந்தோம், கிறிஸ்து நமக்குள் பிரவேசித்தார். அதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், வார்த்தைக்குள் ஜீவன், வார்த்தைக்குள் ஜீவன். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வசனம் நிறைவேறுகிறது. மத்தேயு 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வசனத்தை நினைவுபடுத்துகிற அல்லது எழுதியிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர் மத்தேயு, அவர் என்ன சொல்லுகிறார் இந்த வார்த்தையின் மூலம்? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா 9:1-2 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் இது. தீர்க்கதரிசன வார்த்தை கோட் பண்ணுறார். அப்போஸ்தலன் யோவான் 1 வார்த்தை எப்படி மாம்சமாய் வெளிப்பட்டார், மாம்சமாய் வெளிப்பட்டவருக்குள் எப்படி ஜீவன் ஒளி வெளிப்பட்டது என்பதை பற்றி எழுதுகிறார். ஆனால் மத்தேயு எழுதும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசு கிறிஸ்துவை எப்படி காண்பிக்கிறார்கள் என்றால் ஜீவன் ஒளி என்று காண்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த உடனே இருள், மரணம் இரண்டுமே நீக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக இங்கு பார்க்கிறோம். இருள், மரணம் இரண்டுமே இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீக்கப்படுகிறது. உங்களுக்குள்ளார இருள் இல்லவே இல்லை, மரணம் இல்லவே இல்லை. கிறிஸ்துவின் ஜீவன் உள்ளே பிரவேசித்திருக்கிறது. ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏசாயா 61:2 வாசிக்கிறோம், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேல் உதிக்கிறார். இங்கு சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசன வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆனால் நம்மேல கர்த்தர் உதிப்பார் அல்ல, கர்த்தர் நம்மேல் உதித்திருக்கிறார். உங்கள் மேல் அவர் உதித்திருக்கிறார். அந்த வார்த்தையை வாசிக்கலாம், அந்த வார்த்தையை பார்த்து வாசிக்கலாம். ஏசாயா 61:2 ஜனங்க இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளார வாங்க. இந்த வார்த்தையை ஃபீல் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஜீவன். உங்கள் மேல் உதிக்கிற அந்த ஒளி உங்களுக்கும் எனக்கும் எதை கொடுத்திருக்கிறது? ஜீவனை கொடுத்திருக்கிறது. எந்த ஜீவன்? அவருடைய ஜீவன். பிரைஸ் தி லார்ட். யாருடைய ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்து இல்லாதவன் என்றால் அவன் மரணத்தில் இருக்கிறான், இருளில் இருக்கிறான். கிறிஸ்துவை உடையவன் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் மாற்றப்பட்டிருக்கிறவன், கிறிஸ்துவுக்குள் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவன். எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஜீவ ஒளியை உடையவனாக இருக்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உதிக்கிற உங்கள் ஒளியினிடத்திற்கு, அடுத்த வார்த்தை, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, சும்மா சாதாரண வார்த்தை அல்ல, சாதாரணமான தீர்க்கதரிசன வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எல்லாம் கவனி. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சத்தில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்படுத்தும்படிக்கு அந்த வார்த்தையை வாசிக்கலாம். வார்த்தையோடு இணைந்து கொள்ளுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். 2 கொரிந்தியரில் வாசிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஆமென். எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மட்பாண்டங்களில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களில் அவர் பிரகாசித்திருக்கிறார். இந்த மட்பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒளியில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்குது. சொல்லுங்க, ஒளியில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. இப்போ கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கிறோம், அவருடைய ஒளியில் நடக்கிறோம். நாம் இந்த பூமியிலே வெளிச்சமாக ஒளியாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார், நீங்களும் நானும். அப்படி என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்தோம், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும். இந்த பூமியில ஜாதியை பேசுகிற நிறைய பேர் உண்டு, ஜாதியை பேசுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் நடந்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன, ஏன் நடந்து வருவார்கள்? உங்களிடத்தில் இருக்கிறது என்ன? ஜீவன். பிரைஸ் தி லார்ட். என்ன ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனை பார்க்கும்படிக்கு, பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த பூமியில் இருக்கிற ஜாதி ஜனங்கள் நம்மிடத்திற்கு வர வேண்டும், நம்மிடத்திற்கு வர வேண்டும், உங்களிடத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ உங்களிடத்திற்கு வர வேண்டும் என்றால், நம்மிடத்திற்கு வர வேண்டும் என்றால் நாம் எதிலே இருக்க வேண்டும்? அவருடைய ஜீவனில் இருக்க வேண்டும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஜீவனில் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக இருந்து அவருடைய ஜீவன் தானாக வெளிப்பட ஆரம்பிக்கும். சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஹலோ, சுவிசேஷத்தினுடைய வேலை என்ன தெரியுங்களா? இயேசு உன் பாவத்தை மன்னிக்கிறார், நீ பாவத்தை இப்பொழுதே அறிக்கையிட்டு மனம் திரும்பி, இல்லாவிட்டால் நீ நரகத்துக்கு போவாய் என்ற வார்த்தை அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். லைஃபை பற்றி இயேசுவின் சுவிசேஷம், ஜீவனை பற்றி இயேசுவின் சுவிசேஷம், வாழ்க்கையை பற்றி இயேசுவின் சுவிசேஷம், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை பற்றி இயேசுவின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக தான் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் இருக்கிறோம். உங்க வாழ்க்கையே ஜீவன் தாங்க, மரணம் கிடையவே கிடையாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையே ஜீவன் தான், மரணம் இல்லவே இல்லை. உங்கள் வாழ்க்கையே ஜீவன் தான். சொல்லுங்க மறுபடியும், உங்கள் வாழ்க்கையே ஜீவன் தான், உங்கள் வாழ்க்கையே ஜீவன் தான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே இப்படி துவக்கப்பட்ட இந்த வார்த்தையில் தீர்க்கதரிசி தொடர்ந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? இதே அதிகாரத்தில் 19வது வசனத்தில், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும்.
பாருங்க, தேவனுடைய சிருஷ்டியாகிய சூரியனையும் சந்திரனையும் இங்கு குறிப்பிடுகிறார். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசமாயிராமலும், உனக்கு பிரகாசமாயிராமலும் கர்த்தரே, யாருங்க? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். இந்த வார்த்தையை புரிந்து கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வார்த்தையினுடைய ஜீவன் உள்ள வேலை செய்கிறத பார்க்க முடியும். கர்த்தரே. இனிமேட்டுக்கு சூரியன் சந்திரன் அது வெளிச்சம் கொடுக்காதுப்பா. அப்படின்னாக்கா அதெல்லாம் மாறக்கூடியது. ஆனால் ஒரு ரியல் லைஃப் எங்கே தெரியுங்களா இருக்குது? அவருக்குள் இருக்கிறது. இந்த ரியல் லைஃப், அந்த உண்மையான நிஜமான ஒரு வாழ்க்கை, த காட்ஸ் கைண்ட் லைஃப், தேவத்தரமான ஒரு வாழ்க்கை, தேவத்தரமான வாழ்க்கை, அது அவருக்குள் இருந்து நமக்குள் பிரவேசித்திருக்கிறது, உங்களுக்குள் பிரவேசித்திருக்கிறது. நிறைய பேருக்கு இன்னும் இந்த பார்டர் லெவல்லே உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆவியில் ஃபீல் பண்ணுறேன். இந்த பார்டர் லெவல்லே உட்காந்துட்டு இன்னும் கர்த்தர் தொடுவார், போவார், வருவார், இதுக்குள்ளே தான் இருக்கீங்க. நோ, எழுந்து மேலே வாங்க. நீங்கள் புறப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எங்கு புறப்பட வேண்டும்? கர்த்தர் வைத்திருக்கிற இன்னும் மகிமையான காரியங்களை அறிந்து கொள்ளும்படி, இன்னும் நீங்கள் அதற்குள் வாழும்படிக்கு நீங்கள் எழும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வார்த்தை என்ன? 20வது வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள். அப்போது ஒளி வந்தோடனே ஜீவன் வந்தோடனே துக்கமெல்லாம் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் துக்கமாக இருக்கீங்க? ஏன் துக்கம் துக்கம் என்பது ஒரு இருளை போன்று கவர் பண்ணுது. உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரே இடத்துல உட்கார வச்சிடும், கட்டி போட்டுரும். ஆனால் இந்த இடத்துல தீர்க்கதரிசன வார்த்தை என்ன? உன் சூரியன் இனி உன் சூரியன். அப்போ கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார், உன் தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார் என்று சொல்லிட்டு, உன் சூரியன் இனி மறைவதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள். பிரைஸ் தி லார்ட். துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சிங்களா? ஆமென். முடிந்து போம் என்பது தீர்க்கதரிசன வார்த்தை. இயேசு சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகு நமக்கு முடிந்து விட்டது என்பது தான் உண்மையான வார்த்தை. அல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர். ஜீவன் இருக்கிற இடத்துல மரணம் ஆளுகை செய்யவே முடியாதுங்க. தரித்திரம் ஆளுகை செய்ய முடியாது, பலவீனம் ஆளுகை செய்ய முடியாது. ஜீவன் எங்கு இருக்கிறதோ அங்கு தேவனுடைய தன்மை வெளிப்படுகிறது. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. பாருங்க, வார்த்தை ஜீவன் ஒளி. சொல்லுங்களேன், வார்த்தை ஜீவன் ஒளி. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பது, அதில் தேவன் தன்னுடைய திட்டங்கள், தன்னுடைய எண்ணம், தன்னுடைய நோக்கம், தன்னுடைய கிரியை, தன்னுடைய விருப்பம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை என்பது பாருங்களேன், தேவனுடைய சித்தம், அதான் விருப்பம் என்று சொல்லுகிறோம். சரி, தேவனுடைய சித்தத்தை பற்றி நம்மால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஒவ்வொருடைய லைஃப்பில் தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிலங்க. ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா காரணம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தையின் நிஜத்திற்குள் அவர்கள் இன்னும் வரவில்லை. தேவனுடைய வார்த்தையின் நிஜத்திற்குள் வராதவர்கள் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய சித்தத்திற்காக ஜெபிப்பார்கள். தேவனுடைய சித்தம் வெளிப்படாது ஜெபிக்கிறவர்களுக்கு. தேவனுடைய சித்தம் எதிலே கர்த்தர் வைத்திருக்கிறார்? அவருடைய வார்த்தையிலே வைத்திருக்கிறார். தேவனுடைய நோக்கம் எதிலே இருக்கிறது? அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. தேவனுடைய விருப்பம் எதிலே இருக்கிறது? எஸ், அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. தேவனுடைய திட்டம் எதிலே இருக்கிறது? அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. நீங்களும் நானும் எந்த இடத்திற்கு வர வேண்டும்? எதிலே வர வேண்டும்? அவருடைய வார்த்தைக்குள் வர வேண்டும். ஹலோ, வாய் திறந்து சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்குள் வராதவர்கள், தேவனுடைய திட்டத்திற்குள்ளாரையும் தேவனுடைய நோக்கத்திற்குள்ளாரையும் தேவனுடைய சித்தத்திற்குள்ளாரையும் அவர்கள் வேலை செய்யவே முடியாது, வேலை செய்யவே முடியாது, வாழவே முடியாது. அங்கு போராட்டங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த தேவனுடைய வார்த்தை எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வார்த்தை மாம்சமாக வந்தது என்று நாம் பார்க்கிறோம். வார்த்தையானவர் மாம்சமாக வெளிப்பட்டார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தையானது அவருடைய அன்பிலே நாம் தொடர்ந்து வாழும்படிக்கு, அவருடைய அன்பிலே நாம் தொடர்ந்து ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக. நல்லா புரிந்து கொள்ளுங்க, முக்கியமான வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எதற்கு? தேவனை நாம் சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அன்பிலே நாம் தொடர்ந்து ஐக்கியப்பட ஆரம்பிக்கிறோம். அவருடைய அன்பிலே ஐக்கியப்பட தானாக நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலமும், எல்லா நேரமும், எல்லா நொடியும் தேவனுடைய நோக்கம் மாத்திரமே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். இப்போ பாருங்களேன், ஒரு காரியத்தை உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். ஆண்டுடைய சித்தத்தின்படி 100% இந்த பூமியிலே நம்ம வாழ்கிறோமா? யாராவது ஆண்டு விரும்புகிறத நான் விரும்புகிறேங்க, ஆண்டு என்ன சொன்னாரோ அதை தாங்க நான் செய்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா? ஏன் நம்மளால் சொல்ல முடியல? ஏன் அந்த இடத்துல நாம் ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம்? அது உண்மை, இல்லைன்னு சொல்லலை. நம்முடைய ரட்சிப்பில் எந்த மாற்றமும் இல்லை. ரட்சிப்பு, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் எல்லாமே உண்மை தான். அது நமக்குள்ளார வேலை செஞ்சிட்ருக்கு. ஏன் அந்த இடத்திற்கு வர முடியவில்லை என்றால், நம்முடைய மனதை, நம்முடைய ஆவியை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய எண்ணங்களை தேவனுடைய வார்த்தைக்குள் கொண்டு வர முடியவில்லை. தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய நிச்சயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் வேதத்திலிருந்து, வேதாகமத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் நன்றாக கவனியுங்கள், யாரெல்லாம் இந்த வார்த்தையானவருக்குள் இருக்கிற ஜீவனில் வாழ்கிறார்களோ அவர்கள் தேவத்தரமான வாழ்க்கையில், நான் எப்படி சொல்கிறேன், தேவனை என்ன விரும்புகிறாரோ அதை தான் விரும்புவாங்க. ஆண்டு இன்னைக்கு இதை தாங்க சொல்லியிருக்கார். இப்போ வீட்டில் வந்து ஒரு வீட்டில் ஒரு வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், இன்றைக்கி வந்து மதியானம் மட்டன் எடுத்து எனக்கு ஏதாவது செஞ்சு வைமா அப்படின்னு அவர் விரும்புகிறத சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த அம்மா வந்து காரக்குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். காலையில் எழுந்திருக்கும் போதே நீங்கள் காரக்குழம்பு சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுருவோம், அப்பளம் பொரிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ திடீர்னு இவர் என்ன பண்ணுறாரு, வேலைக்கு போகிறவர், நான் மதியானம் நான் வருவேன், சாப்பாட்டுக்கு வருவேன், அதனால் மட்டன், செட்டிநாடு சிக்கன் இதெல்லாம் செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இப்போ உடனே என்ன நடக்குதுங்க? இல்லைங்க நான் இன்றைக்கி இப்படி செய்யலான் இருக்கேன், இல்லை நான் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோமே. இந்த அம்மா காரக்குழம்பு வைக்கிறதுக்கு புளியை எடுத்தாலும் மனசுக்குள்ளே என்ன தான் ஓடுங்க, சொல்லிட்டு போயிருக்காரு, சரி அது மனுஷன் சரி விரும்பிட்டாரு, நம்ம செஞ்சு வச்சுருவோம். உடனே இவங்களுடைய பிளான் எல்லாமே மாறுகிறது. ஏன்? அவர் சொன்னாக்க தான் செய்யணுமா? கட்டாயம் இருக்கா? இல்லையே. ஏன் அவர் சொன்னாருங்கிறதுனால அவர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. அன்பின் நிமித்தமாய் செய்திருக்கிறார்கள். பிரைஸ் எல்லாம். இங்கே ஒரு மாற்றத்தை இந்த சகோதரிக்கு உண்டாக்கினது என்ன? கணவன் மேல் இருக்கிற அன்பு, அண்டர்ஸ்டாண்டிங். ஓ பிரைஸ் லார்ட், பிரைஸ் ஜீசஸ். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து நான்வெஜ்ஜே பிடிக்காதுங்க, ஆனால் என் பிள்ளைங்க வீட்டுக்காரெலாம் சாப்பிடுவாங்கன்னு ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் நல்லா செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. தேவ அன்பிலிருந்து உறவாடுகிற அந்த ஐக்கியம், பிரைஸ் லார்ட், தேவத்தரமான வாழ்க்கையை நமக்கு உண்டாக்குகிறது. அதுதான் ஜீவன், அதுதான் ஜீவன். நான் இப்படி பார்த்து பேசுகிறேன், ஆவியின் கண்களிலிருந்து பேசுகிறேன். நம்ம வாழ்க்கையில் இது இல்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது இல்லை, என்னைக்கு கிடைக்குமோ தெரியல ஆண்டவரே, இதெல்லாம் நீக்கிட்டு உம்முடைய அன்பிலே நான் செயல்பட விரும்புகிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆண்டவரே என்னை கற்றுக் கொடுங்க, உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன தெரியுங்களா? தேவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இவைகள் இன்னதென்று அறியும்படிக்கு
நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இவைகளை அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. Thank you Holy Spirit. நம்ம வாழ்க்கை முழுசு எப்படி இயேசு கிறிஸ்துவை அனுப்பி, தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய முழு அன்பிலிருந்து நம்மை மீட்டெடுத்தாரோ, அப்படி போல இன்றைக்கு சபை தேவனுடைய அன்புக்குள்ளாக வரும் பொழுது, தேவனுடைய அன்பிலிருந்து தேவனை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள். அவர் எப்படியெல்லாம் விரும்புகிறாரோ அப்படியாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். ஒரு பிசாசை விரட்டுறதுக்கு உபவாசம் இருந்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நடந்து போகும் பொழுதே நிழல் பட்டு பிசாசுகள் ஓடும். உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே அலறிக்கொண்டு ஓடும். ஏன்? நீங்கள் தேவனுடைய வெளிச்சத்தில், அவருடைய ஜீவனில், அவருடைய அன்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுங்களா? நிறைய பேர் நான் ஃபாஸ்டிங் போட்டு நான் என்னுடைய வல்லமை இன்க்ரீஸ் பண்ணுறேன். என் வல்லமை ஃபாஸ்டிங் போடுறதுனால வல்லமை இன்க்ரீஸ் ஆகிறதில்ல. நீங்கள் அவரோடு உள்ள ஐக்கியத்தில் இன்னும் நெருங்க நெருங்க அவருக்குள்ளாக இருக்கிறவைகள் எல்லாம் உங்களுக்குள் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கொண்டே இருக்கும். அது உங்கள் மேல் வந்து கொண்டு இருக்கும், உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும். அவரை முதல் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கலாங்க. ஆண்டவர் வந்து குறைகளையே பார்த்துட்டு இருக்கிறவர் அல்ல. அவர் தன்னுடைய நிறைவிலிருந்து தான் நம்மளை பார்க்கிறார். தன்னுடைய நிறைவிலிருந்து அவர் பார்க்கிறார். தன்னுடைய நிறைவிலிருந்து பார்க்கும் பொழுது அவருக்குள் இருக்கிற நிறைவை யாரெல்லாம் பார்க்கிறோமோ நம்முடைய குறைவு நீங்குகிறது. நாம் குறைவுள்ளவர்கள், ஆனால் அவர் நிறைவுள்ளவர். அவர் நம்மை அவருடைய நிறைவிலிருந்து பார்க்கிறார். நாம் நம்முடைய குறைவிலிருந்து அவரை பார்க்கக்கூடாது, அவருடைய நிறைவிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அவருடைய நிறைவை நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய குறைவு ஓடி போய்விடும். நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும். Thank you Holy Spirit. Hallelujah. இன்னும் நீங்கள் குறைவையே பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். நான் இன்னும் ஜெபம் பண்ணும் பிரதர், சரியில்லை, நான் இன்னும் பைபிள் வாசி. எத்தனை தரம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் பைபிள் வாசி போதாது. உங்களால் அதை சரியாக ஒரு ஒழுங்காக செயல்படுத்த முடியாமல் போராடி கொண்டே இருக்கிறீர்கள். காரணம் என்ன? நீங்கள் உங்களுடைய சர்க்கிளில், உங்களுடைய வட்டத்திற்குள் நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனை ஒரு வட்டத்திற்குள் வைத்து நீங்கள் பார்க்க முடியாது. தேவன் அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். தேவனை நீங்கள் உங்களுடைய அறிவிலிருந்து பார்க்க முடியாது. அவரே நமக்கு ஞானமும் அறிவும் நீதியுமாக இருக்கிறார். நீங்கள் அவருடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் அவரை பார்க்க உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஹோல் லைஃபே சேஞ்ச் ஆகிடும் பிரதர் சிஸ்டர். முழு வாழ்க்கையை மாறிடுங்க. உங்கள் முழு வாழ்க்கையை மாறிடுங்க. ஹல்லேலூயா. ரூத் நகோமியை பார்த்து சொன்னாள், நகோமி, இனிமேல் நான் பிள்ளை பெற்று உனக்கு நான் கணவனாக நான் கொடுக்க முடியாத, ஆகையினால் நீ உன் தாய் தகப்பன் வீட்டுக்கு போய்விடு, உன் இனத்தார் இடத்திற்கு போய்விடு என்று சொன்ன பொழுது அவள் சொன்னாள், அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் என்னோடு பேசாதிரும். ஆண்டி, அந்த வார்த்தையை மாத்திரம் என்கிட்ட பேசாதீங்க. உன் தேவன் என் தேவன், உன் ஜனங்கள் என் ஜனங்கள். கரங்களை தட்டலாம். பிரைஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தைக்குள்ள வந்துட்டீங்க? உன் தேவன் என் தேவன். ஆனால் நகோமியை கேட்போம் என்றால், என் தேவன் என்னை துக்கத்திற்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவாள். ஆனால் நகோமிக்குள் இருந்த தேவனை பார்த்தால், நகோமியினுடைய வாழ்க்கை, நகோமியினுடைய அந்த விதவை வாழ்க்கை தான் ரூத்தினுடைய வாழ்க்கையும் விதவையாக மாற்றியது. அப்படின்னா அவள் விதவையானதுனால தான் இவளும் விதவையானா அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ரெண்டு பேருமே மாமியாரும் மருமகளும் விதவைகளாகவே இருக்கிறார்கள். ஆனால் நகோமி தன்னுடைய இனத்தாரிடத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுதுதான் அங்கு எல்லாமே மாற்றப்படுகிறது. எல்லாம் மாற்றப்படுகிறது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எப்படி மாற்றப்படுகிறது? அங்கு ஒரு போவாஸ் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் சொன்ன வார்த்தை நம்ம வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ் கிரைஸ்ட்.
ஹல்லேலூயா. நகோமி சொன்ன வார்த்தை 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அதாவது 19லேருந்தே வாசிக்கலாம். அப்படியே இருவரும் பெத்லேகம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள் என்றால் கசப்பு. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்ன சொல்றாங்க? சர்வ வல்லமை உள்ளவர் மிகுந்த, ஆண்டவர் கட்டளையிடலை. ஆனால் என்ன நடந்தது? 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேhem ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திற்கு போய் சஞ்சரித்தான். இவங்களா புறப்பட்டு போயிட்டாங்க மோவாப் தேசத்துக்கு, அந்நிய தேசத்திற்கு. ஆனால் அங்கு தன்னுடைய கணவனையும் 2 மகன்களையும் அவள் இழந்து போனாள். பிறகு அவள் விதவையானாள். 2 மருமகளும் விதவையானார்கள். ஆனால் இப்பொழுது அவள் சொல்லுகிற அந்த சம்பவத்தின் அந்த நிலையை விவரித்து சொல்கிறார். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வறுமையாய் திரும்பி வர பண்ணினார். யாக்கோபு கேட்ட சொன்னார், இந்த அம்மா சும்மா ஏதோ வளருதுப்பா, ஆனால் நான் வெறுங்கையாய் போனேன், கர்த்தர் மிகுந்த பரிவாரங்களோடு என்னை திரும்ப கொண்டு வந்தார். இந்த நகோமியினுடைய வாழ்க்கை தேவனுடைய அந்த உறவில இருந்திருக்கும் என்றால் இந்த வார்த்தையை இந்த அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. சூழ்நிலைகள் என்றைக்குமே நமக்கு எதிரான காரியங்களை காண்பித்துக் கொண்டிருக்குமே ஒழிய அது நிஜத்தை காண்பிப்பதே இல்லை. சூழ்நிலைகள் நமக்கு நிஜத்தை ஒருபோதும் காண்பிப்பது இல்லை. ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களுக்கு நிஜத்தை காண்பித்து இருக்கும் என்றால் நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். அது மாயையானவைகள். ஆனால் அதுதான் உண்மை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்குள் பிரவேசிக்கும் பொழுது எல்லாம் சிக்கலாக மாறிவிடுகிறது. மோவாப் தேசம் இந்த நகோமியினுடைய குடும்பத்துக்கு செழிப்புள்ள தேசம், ஆசீர்வாதம் உள்ள தேசம். கர்த்தரே நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போனாள். ஆனால் அங்கு போனவர்கள் எல்லாம் எல்லாரையும் இழந்து போனாள். இவள் மாத்திரம் திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு, ஊருக்கு திரும்பி வரும் பொழுது மக்கள் நகோமியோ என்று கேட்கும் பொழுதுதான் இவள் கசந்து போய் சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். ஆனால் ரூத்தின் வார்த்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூத் இதே அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். என் மகளே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருந்ததினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓப்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விட்டு விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனத்தாரிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடவர் என்றால். பாருங்களேன் இவருடைய அறிக்கை. உன் தேவன் என் தேவன், உன் ஜனங்கள் என் ஜனங்கள். கர்த்தர் இங்கே வாழ்க்கையை மாற்றுகிறார். போவாசை கர்த்தர் ரூத்துக்கு கொடுக்கிறார். போவாஸ் சொன்ன வார்த்தை 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமென், ஆமென். தேவனிடத்தில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு உண்டு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். போவாச கல்யாணம் பண்ண பிறகு
இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. இவருடைய சந்ததியில், ரூத்தினுடைய அந்த சந்ததியில் தாவீது பிறக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரூத் அவள் எப்படிப்பட்டவள்? நம்ம 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவளை பற்றி ஜனங்கள் சொல்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஒளிமுக வாசலில் இருக்கிற, அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, போவாசை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பாப்ராத்திலே பாக்கியவானாயிருந்து பெத்லேகமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். பிரைஸ் தி லார்ட். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவது என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது தொடர்ந்து வாசிக்கும் போது 14ஆம் வசனத்தில், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஆமென். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன். பாருங்க, உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. நகோமியுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு. காரணம் என்ன? தேவனை அவர்கள் அண்டிக் கொண்டார்கள். நான் இப்படி சொல்கிறேன், ரூத் சபைக்கு அடையாளம், போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். சபையில் இருக்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறபடினால், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் நாம் இருக்கிறபடினால், நீங்களும் நானும் அவருடைய அடைக்கலத்திற்குள் இருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்திற்குள் இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்பிற்குள் இருக்கிறோம். உங்கள் பெயர் அது பிரபலமாகும்படிக்கு, உங்கள் பெயர் அது மகிமைப்படும்படிக்கு, நீங்கள் இயேசு கிறிஸ்து அவர் மகிமைப்படுகிறார். யாரின் மூலம்? உங்கள் மூலம், என் மூலமாய் மகிமைப்படுகிறார். ஆனால் எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் மூலமாய் இன்னும் மகிமைப்படும்படிக்கு அவர் கரம் நம்மேல் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்கினது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வேலை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். அது முழுவதுமாக நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா, தேவன் விரும்புகிறதை செய்யும்படியான அந்த இடத்திலே வைத்து தேவனுடைய கரத்தின் கிரியையாக நம்மை மாற்றிவிடும். நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பார்க்குறது, நீங்கள் மூவ் பண்ணால் கூட கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் மூவ் பண்ணால் கூட. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் இது நடந்தது. பேதுருவின் வாழ்க்கையில் இது நடந்தது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவனை அவன் பார்த்தான். இயேசு கிறிஸ்துவுக்குள் தன்னை இணைத்து கொண்டான். பேதுருவின் நிழல் பட்டு நிறைய பேர் சுகம் பெற்றார். நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள். உங்களுடைய ஆவியிலே கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை என்னை பற்றி தான் பேசுகிறது, இந்த வார்த்தை என்னை இவ்விதமாய் மாற்றப் போகிறது. இந்த ஒரு வெளிச்சத்தோடு நீங்கள் பேசுங்கள். வசனத்தை வாசிக்கும் போது அதை உள்வாங்கி பேசுங்க. இது நான் தான், கர்த்தர் என்னை இப்படி தான் வைக்கப் போகிறார், நான் இப்படி தான் மாறப்போகிறேன். காரணம் என்னவென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது எனக்குள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறதோ அதுதான் நான். என்னை பற்றிய அடையாளத்தை இந்த வார்த்தை காண்பித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை, வார்த்தையானவர், வார்த்தையானவர். இன்னைக்கு அந்த வார்த்தை நமக்கு தேவை. அந்த வார்த்தை தான் ஜீவனும் ஒளியுமாக இருக்கிறார். ஓ பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நின்று தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் இருக்க போகிறீர்கள். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓராபா ஷானாதியாரா கந்தானாமா ஷானாதியாரா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். வார்த்தையானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பாராக.
இந்த ரூத் நகோமியினிடத்திலிருந்து அநேக வார்த்தைகளை தேவனை பற்றி, தேவன் அவர்களை எப்படி நடத்தினார் என்பதை பற்றியெல்லாம், அல்லது முற்பிதாக்களின் தேவனை பற்றியெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ரூத்துக்குள்ளாக நகோமியினுடைய அந்த எண்ணம் இல்லாமல் உன் தேவன் என் தேவன், என் தேவன் என்று உரிமை பாராட்டினாள். என் தேவன் என்று உரிமை பாராட்டினாள். இன்றைக்கு அந்த தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் சொன்னபடியே உங்களுக்கு நடக்கும். தேவன் சொல்லியிருக்கிறபடியே உங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக தேவன் இருக்கிற இடத்தில் வைத்து உங்களை உயர்த்தக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. பரிசுத்த பிதாவே, நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கே நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை தாராளமாய் பிரவாகிப்பதாக. இந்த நேரம் முதற்கொண்டு இவர்கள் வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது, உடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, உடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் உங்களுடைய அந்த நிஜத்திற்குள் இவர்கள் பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே மாறுவார்களாக. வார்த்தை இவர்களுக்குள் ஜீவனும் ஒளியுமாக பிரவேசித்திருக்கிறபடினால் இவர்களுக்குள்ளாக இருந்த கிறிஸ்துவின் ஜீவனும் கிறிஸ்துவின் ஒளியும் வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நான் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய சாட்சிகள் உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படியே ஒரு பாடல் பாடும்பொழுது ஆண்டுக்கு உகந்த காணிக்கை எடுக்கலாம்.